தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதரை நம்ம திரும்பி பார்க்கும்போ நம்மளால சொல்ல முடிகிறது, ஸ்தோத்திரம், ஐயோ இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லுகிறோம். ஆனால் தனித்தன்மையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்தில் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே பல நேரத்தில் நம்முடைய மனசாட்சி வாதிடுகிறது. எப்படி? நாம் சுத்தமுள்ளவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள், இருளின் சுபாவங்கள் நிறைந்திருக்கிறது, இருளின் பேச்சுக்கள் நிறைந்திருக்கிறது, இருளின் சிந்தைகள் நிறைந்திருக்கிறது, இருளுக்கு சொந்தமான கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறது போல, நான் விரும்புகிற நன்மையை அல்லாமல் தீமையே நான் துரிதமாய் செய்கிறேன் என்று சொல்லுகிறது போல நம்மை நாமே யோசித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நிறைந்திருக்கிற பாவத்திலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு சொன்னா முடியல, எந்த மனுஷனாலையும் முடியல. அதனால தான் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நிற்கிறோம். இந்த நிலைத்து நிற்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெருமை இருக்குன்னா அது எது? அற்புதம் நடந்ததுனால அல்ல, நமக்குள்ளே நம்மால கூட மாற்ற முடியாத பாவத்தை நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தத்தில் கொண்டு வந்தார், மாற்றத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறது தான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆச்சரியமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். தேவனாயிருந்தது, தேவனோடு இருந்தார், உண்டாயிற்று, அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. போதும், 12 முதல் வாசிக்கலாம். அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் சரீரத்தில் காணப்படுகிறது போல இரத்தத்தினாலாமல் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.